ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு சண்டே. காலையில எழுந்த உடனே நம்ம துணியெல்லாம் மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி துணி மடிச்சுக்கிட்டு இருந்தேன். கூட போய் ஆர்சவும் வந்து உட்காந்தா. அவளுக்கும் துணி மடிக்க சொல்லி கொடுத்தேன். அவ துணியை அவ மடிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இது மட்டும் இல்ல, அவ வேலை அவளே செய்ய இப்பெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆரிஷா நாங்கள் சொல்லி கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டா அப்படின்னாலே எல்லாரும் சேர்ந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம், கிளாப்லாம் தட்டி. அப்போதான் இன்னொரு வேலை அவளால் செய்ய முடியும், இன்னும் நல்லா செய்வா அப்படின்னு. இந்த பூனை நம்ம விவேக் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். நல்லா செட் ஆயிடுச்சு. பெண் பூனை தான். இப்போ ஆர்ஷா கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆர்ஷா மடித்த துணியெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக மடிச்சிருந்தா. ரியலாக எனக்கே இவ்வளோ மடிச்சா அப்படி இருந்தது. யார் மடிச்சது? நீயா மடிச்ச? ஆரிஷா இப்பெல்லாம் அழுதுகிட்டே எழுந்துக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் அவன் எழுந்துக்கிற டைமே பார்த்தா 9 o'clock தான் இருக்கும். இப்பெல்லாம் ஸ்கூல் போகிறதே 9 o'clock போயிடணும் கிளம்பி. ஆனால் இப்போ பூனை வந்ததுலேருந்து காலையில் கதவு தோணுன்னா பூனை குடுகுடுன்னு ஓடி வந்து ஆரிஷாவை தான் எழுப்பிடும். விளையாடிக்கிட்டே எழுந்துக்கிறா சந்தோஷமா. காலைல பாலை குடிச்சிட்டு பூனைக்கும் பாலை கொடுப்போம். 2 பேரும் சேர்ந்து பாலை குடிப்பாங்க. அப்படியே கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவா. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவள் எப்படி தான் ஸ்கூலுக்கு எழுந்து கிளம்புவானே எனக்கு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பூனை வீட்டுக்கு வந்த உடனே எந்த பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது புனின்னு கூப்பிட்டா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. உடனே புனினே வச்சிடலாம் அப்படின்னு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் பூனை தான். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆஷாவுக்கும் செட் ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரு பூனை வளர்க்குறோன்னா ஏதோ ஒரு பெட் வளர்க்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஆளாக தான் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அது இவன்னு சொல்லி பழகிடுவோம். பெட்டு வளர்க்குறவங்க தெரியும். ஏன்னா அப்போ தான் நமக்கும் ஜாலியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி இருக்கும். ஆரிஷா அந்த பூனை கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஸ்கூலுக்காகவும் போயிட்டு வந்துடுறா. ஆனால் என்ன கொஞ்சம் தொல்லை இருக்கும். அவங்க வந்து யூரின் போகிறது, அதுக்குன்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா அழகாக யூரின்லாம் போய்ப்பாங்க. அது சில வேலைகள்லாம் செய்ய முடியாது. கீழே உட்காந்து ஏதோ காய்கறி கட் பண்ணுறதெல்லாம் செய்ய முடியாது. முடிஞ்ச வரைக்கும் மேலே கேக் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட துணி மடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரே விளையாட்டு, துணி மடிக்கவே விடலை. உடனே சரி மேலே வந்து உட்காந்து துணி மடித்தேன். அங்கேயும் வந்து நடந்துக்கிட்டு போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஒரு தொல்லையாக தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஏனே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் அற்ற சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருப்போம். துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு என்னலாம் சமையல் செய்யலாம், இன்னைக்கு சண்டே ஆச்சே, ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் என்னோட சின்ன மச்சன், இன்னொரு மச்சனன் வந்து ஒரு கடல் ஏறா, அதுக்கப்புறம் மீன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி இதுமாரி தான் போய் செய்ய போகணும். அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் வைஸ் ட்ரெஸ் தான் போடுவேன். ஒரு பேண்ட்டு ஷாலு இருக்க மாதிரி, டாப் இருக்க மாதிரி. ஏன்னா போய் பேண்ட்டு ஷால்லாம் தேடிட்டு இருக்க வேண்டாம், ஈஸியாக நம்ம வியர் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம கடையில் தான் இது எடுத்தது. அப்பயே சொல்லுவாங்க, ஏன் கடையிலேருந்து எல்லாமே எடுக்கிறேன், எது வந்தாலுமே ஒரு செட் எனக்குன்னு எடுத்து வச்சுப்பேன். துணி மடிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா துணி மடிக்கவும் சாப்பாடும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம துணி மடிச்சு முடிச்சிடலான்னு இருந்தேன். துணி மடிக்கவும் சாப்பாடு வடிக்கவும் கரெக்டாக டைம் இருந்தது. மல்டி வேலை பார்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா யாராவும் கொஞ்சம் மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம வாங்கிட்டு வரல, என்னோட ரிலேஷனில் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே காசு மேலே போயிட்டு காலையிலே 3 மணிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் குடும்பத்துக்கும் சேர்த்து அதில் கொஞ்சம் நமக்கு கொடுத்தாங்க. எறாவும் வாழை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாழை மீன் இது வரைக்கும் நான் செஞ்சதும் கிடையாது. கருவாடா சாப்பிட்டு பழக்கம், ஆனால் வந்து மீனா எதுவுமே செஞ்சு நான் சாப்பிட்டது கிடையாது. இது எப்படா செய்யறது, என்னடா செய்யறது யோசிச்சுட்டு இருந்தேன், யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், மீன் வறுக்கதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எறா இருந்தது. எறா பார்த்தீங்கன்னா கடல் எறா தான். அதோட ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருந்தது. ஒரு 1/2 கிலோக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வரும் பாட்டில் போட்டு வளர்ப்பாங்க. அந்த எறா கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஓடு கடை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எறா க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ எறா வாங்கினாலே ரொம்ப நேரம், ஒரு 1/2 hour ஆகிடும் உட்காந்து உரிச்சுக்கிட்டு இருக்கணும். எறா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையை மட்டும் பிச்சுட்டு மிச்சு குட்டி குட்டியே கால் இருக்கும், அதை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஓடு அழகா ஈஸியா வந்துடும். அந்த வாழை பிடிச்சி எடுத்துற அப்படியே தோல் வந்துடும், அதெல்லாம் ரெடி ஆயிடும். ஆனா இந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் எப்படியோ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். எனக்கு சாலிடா 1/2 மணி நேரம் இல்லை, 45 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருந்தது. குட்டி குட்டியாவும் இருந்தது, ஸ்ட்ராங்காவும் இருந்தது. உள்ள இருக்க அந்த சிதைய வந்து அழகா சேஃபா எடுக்க முடியல, நசுங்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா கடல் எறா வந்து செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த எறாவே எடுத்து செஞ்சு பழகுறதால இந்த எறா வந்து இப்ப டேஸ்டா பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். நின்றுட்டு செய்ய முடியல, டைம் 1/2 மணி நேரம்லாம் நிக்க முடியாது. அதனால கொஞ்சம் கீழே உட்காந்துட்டு கடை கடைன்னு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இறால எப்பவுமே என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம 1/2 கிலோவுக்கு வாங்குவோம். ஆனா அது கிளீன் பண்ணா 1/4 கிலோவுக்கு தான் வரும். ஆனா சமைச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கிளீன் பண்ணவும் ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க. ஆனா என்ன பண்றது, வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வாழை மீன் தான். வாழை மீன் நான் வாங்கினது கிடையாது. ஓகே, கிளீன் பண்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. செதில்லாம் கிடையாது மற்ற மீன் மாதிரி. சைடில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு தலையை வேணான்னு எடுத்தாச்சு. இந்த மாதிரி மீனையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி மொத்த மீனும் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். மொத்த மீனும் க்ளீன் பண்ணா இந்த கப் அளவுக்கு தான் வந்தது. க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன செய்யலாம் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே, நம்ம மீன் குழம்புனா தான் செம்மையா இருக்கும், அப்படியே மீனும் வறுத்தலாம் அப்படின்ட்டு மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கழுவிட்டு இருந்தேன். என்னதான் நம்ம கட் பண்ணும்போது க்ளீன் பண்ணாலும் அந்த அளவுக்குலாம் க்ளீன் பண்ண முடியாது. கழுவும் போது தான் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ண முடியும். குடல் கொஞ்சம் எடுத்துட்டு மேலே சும்மா ரப் பண்ணி வச்சா அந்த வெள்ளை கலர் இருக்கதான் வெளியே வந்துடுது. நல்லா செதையா இருக்கிறத வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் லைட்டாக மீடியமாக இருக்கிறத குழம்பு வைக்கவும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல்ல மீன் குழம்புக்காக கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பவுல்ல பார்த்தீங்கன்னா மீன் வறுவலுக்காக ஒரு 15 பீஸ் கொஞ்சம் தடி தடியாக போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் லைட்டாக புளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா கலந்து ஊற வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த கரம் மசாலா ஆட் பண்ண மாட்டேன், அந்த மீனோட ஸ்மெல்லே போயிடும், நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற மிளகாவே அரைச்சி எடுத்து போட்டுப்பேன். தனி மிளகாய் தூள் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு ஒரு வாட்டி காட்டிடுறேன். மீன் குழம்புக்கு மீன் கட் பண்ணி வச்சிருக்கேன், மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் எறா வச்சு எறா தொக்கு பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்பு கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஊற வச்சிருந்தேன் புளியை நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இதோடு சேர்த்து தக்காளி அரைச்சி ஊற்றுவேன். ஏன்னா அப்போதான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றினா. அந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் குழம்பு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரமும் கரெக்டாக டேஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான். மீன் குழம்புக்கு கரைசல் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் கிளைமேட் இருட்டிட்டு வந்தது. தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் மிளகு, சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளியை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இந்த கரைசலே ஆட் பண்ணி கொஞ்சம் ரசம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ரசத்தை இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நிறைய பேர் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம மொத்தமாக அரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள், அதுலேயே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிப்பேன். உப்பும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தாளித்து எடுத்துப்பேன். இந்த மாதிரி ரசம் செய்வேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டாருக்கு ரொம்பவே பிடிக்கும். ரசம் இல்லாமல் ஒரு நான்வெஜ் இறங்கவே இறங்காது. எனக்கு ரசம் இருந்தால் தான் நான்வெஜ்ஜே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போத்துக்கு ரசத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் கட் பண்ணி இப்போ எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான், ரசமும் கூட்டியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கலாம். நான் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துப்பேன், ஒரு வேலை முடியும் அப்படின்றதுக்காக. ரசம் பக்காவாக இருந்தது. நான் வச்சுருக்க வெசல்லே பார்த்தீங்கன்னா இந்த கடாயும் பேனும் ரொம்ப பிடிக்கும். எங்கே வாங்கினேன்னா இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கனமாக இருக்கும். 3500 கொடுத்து வாங்கினேன். வாங்கும்போது ஏன்டா வாங்கணும், 3500 கொடுத்து வாங்கிட்டுமேன்னு ஃபீல் பண்ணேன். 2 வருஷமாக சூப்பராக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அடி பிடிக்காது, நல்லா கனமாகவும் இருக்கும். இது வீடியோவும் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கா வேணும், என்ன ஸ்பெஷல் ஆஃபரில் வாங்கினது, எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு கடாயை வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து எறா தொக்கு வைக்கலான்னு பேன் வச்சுட்டேன். ரெண்டும் வந்து நம்ம எப்பவுமே வந்து 2 அடுப்பை வச்சு கடகடன்னு வேலை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் எறா எப்படி தொக்கு எப்படி வச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 2 கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா அப்போ தான் கிரேவி நல்லா நிறைய வரும் அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து கொஞ்சம் வதக்கணும் அப்படின்றதுக்காக உப்பு எப்பவுமே ஆட் பண்ணுவேன்.
உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா, என்னதான் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டாலும் பச்சை மிளகா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால ஒரு 2 பச்சை மிளகாவை கிள்ளி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க இஞ்சி பூண்டு அதை போட்டு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிட்டேன். ஏற்கனவே குழம்பு வைக்கிறதால குழம்புக்கும் இதுக்கும் சேர்த்தே தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா டைமும் சேவ் ஆகும், கொஞ்சம் கிரேவியும் நல்லா வரும், சீக்கிரமாகவும் வதங்கும் அப்படின்றதுக்காக தக்காளி அரைச்சி தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வச்சிருந்த எறாவும் நல்லா க்ளீன் பண்ணி அதுலேயும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வதங்குறதுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அவ்வளோதான், கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கூடவே கொத்தமல்லியை நல்லா ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறி ரெடி பண்ணோன்னா எறா ரெடி ஆகிடும். நீங்கள் தக்காளி அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். தூக்கியும் போட மாட்டாங்க, நம்மளுக்கும் கிரேவி திக்காக கிடைக்கும். அடுத்தது மீன் குழம்பு தான். மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள், ஏற்கனவே கூட்டி வச்சுட்டோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் ஆட் பண்ணிக்கணும். கடுகு ஆட் பண்ணிட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூனும் 1/2 ஸ்பூனும் குழம்புக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பூண்டு, நீங்க பூண்டு உரிச்சும் ஆட் பண்ணலாம், நல்லா டைம் இருந்தால் உரிச்சு ஆட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் கடகடன்னு செய்யணும்னு சொல்லிட்டு இடிச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பூண்டு எடுத்து வெங்காயம் ஏற்கனவே இப்போ அரைச்சி வச்சிருந்தோம், கட் பண்ணி வச்சிருந்தாலே அதையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு உப்பு இதெல்லாம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம கரைச்சி கூட்டி வச்சிருந்த அந்த மீன் குழம்பு கிரேவியை மட்டும் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிக்கணும், கொதிச்சு வந்தால் ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நல்லா கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ரெடி பண்ணிட்டோம்னா ரெடி ஆகிடும். மீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டாலே சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாழை மீன் குழம்பு வச்சுருக்கேன், எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு மீன் ஸ்மெல்லாம் இதில் வரவே இல்லை. இப்போ வாழை மீனும் வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளோதான், அவன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு இப்போ கடைக்கு கிளம்பணும். கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு செம்மையாக இருக்குது மீன் குழம்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எறா தொக்கு வச்சுருக்கேன். ரசம், இதெல்லாம் கொஞ்சம் செரிமானம் ஆகணும்னா ரசம் சாப்பிடணும் இல்லையா, ரசம். அப்புறம் கருவாடு வறுத்து வச்சுருக்கேன், வாழை மீன் மாதிரி கருவாடு மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இன்னைக்கு லஞ்சு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கடையில் வேலை இருந்தது, அதனால் கால் பண்ணாங்க கஸ்டமர், குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன். லஞ்சு செம்மையாக இருந்தது, அதுவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரெசிபிலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது ஈவினிங்குக்கு அப்புறம் நான் கடையில் தான் இருப்பேன், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நிறைய பேர் கஸ்டமர் ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. அதனால் நான் இங்கேயே இருந்துருவேன். நைட்டு வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நான் வாங்கின கடாய் இண்டஸ் வேலி அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். இந்த பிஸ்னஸ்க்காக ஒரு 2 வீலர் வாங்கினேன். பத்ததுக்கும் ஆர்ஷோ ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், தனியாக நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன். அது எந்த ஸ்கூட்டி, எங்க போய் வாங்கினேன், என்ன ரேட் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பபாய்.